இந்த பெஞ்சல் புயல் சரியான ஒரு பித்தலாட்ட புயலாக இருக்கும் போல. எந்த இடத்துலையுமே கரையை கடந்த பிறகு கூட மழை வந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் புயலாக மாறுவதே ஒரு கேள்விக்குறியாக இருந்த பட்சத்தில் மறுபடியும் புயலா மாறிச்சு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. மழை பொழியாது, ஆனா காற்று பலத்த காற்றுடன் வீசும் சொன்னாங்க. ஆனாலும் அதிக மழை பெய்தது. இந்த மாதிரி காரைக்கால் புதுச்சேரி அந்த இடத்துல கரையை கடக்கும் பொழுது கடந்து விட்டால் ஒரு பெருநிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் இடி விழுந்தார் போல ஒரு நியூஸ் வந்தது. திருவண்ணாமலையில அந்த மகதீபம் ஏற்றக்கூடிய 2668 அடி கொண்ட அந்த திருவண்ணாமலையினுடைய மகதீபம் இருக்குல்ல, அந்த மலையில் இருந்து பாறைகள், ராட்சச கற்கள் எல்லாம் உருண்டு வந்து ஒரு வீட்டின் மீது விழுந்து, ஒரு வீடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஊரே அடங்கி இருக்கிறது, வஉசி நகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு வீட்டின் மீது அந்த பாறை உருண்டு வந்து விழுந்து 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதிலும் 5 பேர் மீட்கப்பட்டனர் சடலத்துடன். மீது 2 பேர் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். இதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன? அதுக்கு முன்னாடி வயநாட்டுல நடந்த நிலச்சரிவு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுவும் கேரளாவில் தலை எது, கால் எது, கை எது, எதுவுமே தெரியாமல் முண்டங்கள் மட்டும் கிடைக்கப்பட்டு எந்த உடலோடு எது கிடைக்கப்பெற்றது, எது பொருத்தமற்றது, எது பொருத்தமுடையது அப்படின்னு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த காலம் அது. அதுவும் இல்லாமல் பிணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எரிமேடையில ஒரு பிணத்தை எரித்து கொண்டே இருக்கும்போது பின்னாடியே 4 பிணங்கள் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த மாதிரி நிலையெல்லாம் கடந்தும் இந்த வானிலை அறிக்கை வந்து ஒரு அட்வான்ஸா டெக்னாலஜியா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அவர் ஆல்ரெடி திருநெல்வேலியில வெள்ளப்போக்கு ஏற்பட்ட போதே சொன்னாரு, என்னதான் இது வானிலை அறிக்கை, சும்மா வந்து எதேதோ சொல்றாங்க, பரவலாக மழை, கனமழை, இதை மட்டும் சொல்வதற்காக தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட நீங்கெல்லாம் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினார். தற்போதும் அதே கேள்வியை எழுப்பினார். அதுவும் வந்து சுட்டி காட்டி இருக்கிறார். முன்பே ஒரு விஷயம் இதுக்கு எக்ஸாம்பிளா நடந்தது. வயநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகும். அதுவும் ரெட் அலர்ட் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அங்க நடந்தது 56 சென்டிமீட்டர் மழை பொழிந்து, அதுக்கு மிகப்பெரிய ரெட் அலர்ட் இல்ல, அது ஆரஞ்சு அலர்ட். 20 சென்டிமீட்டருக்கு 56 சென்டிமீட்டருக்கு தான் அது ரெட் அலர்ட்டாக கணிக்கப்படுகிறது. சோ அந்த சூழல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வானிலை அறிக்கையால சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் கதறி இருக்கிறாரு. அதே மாதிரி மற்ற தலைவர்களும் இந்த வானிலை அறிக்கை வந்து ரொம்ப அட்வான்ஸா டெக்னாலஜியா இருக்கணும்ன்றதுதான் கோரிக்கையாகவும் வைக்கிறாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அதுல போக்கஸ் பண்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்காக இவ்வளவு கோடி ஒதுக்கி அவ்வளவு செலவு செய்கிறார்கள். மற்ற விஷயத்தை சிலை வைப்பதற்கு அதுக்கு எல்லாமே வைங்க. ஆனாலும் இங்க மக்களுடைய பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. இந்த ஒரு பாதுகாப்பெல்லாம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்க மழை வந்து எவ்வளவு பெய்கிறது என்று கணிக்க முடியாமல் ஒரு பக்கம் கரையை கடந்த பிறகும் அங்கு மழை பொய்திருக்கிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த கிராமத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடி, அதுவும் குழந்தைகளுடைய பிஞ்சு நெஞ்சு வெளியே அந்த வீட்டிற்கு வெளியே வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல திடீரென ஒரு பாறை உருண்டு வந்திருக்கிறது. குழந்தைகள் பயந்து கொண்டு உள்ளே ஓடி போய் அந்த வீட்டில் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது விழுந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுல பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு 3 குழந்தைகள் அந்த இடத்துல விளையாடி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய 2 குழந்தைகளுடன் ராஜ்குமார், ஒரு பக்கம் மீனா தம்பதியினருடைய குழந்தை 2 பேர், பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு 3 பேர், மொத்தம் 7 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனாலும் அரசாங்கம் அங்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மாநில பேரிடர் மீட்பு குழு, தேசிய பேரிடர் மீட்பு குழு, காவல், கமாண்டோ கலை அந்த குழு, இந்த மாதிரி பல தரப்பட்ட நபர்கள் வரவழைக்கப்பட்டு அங்க 170 பேர் அந்த மீட்பு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர்கள் பெரிய பெரிய அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்த முடியவில்லை. இந்த பொக்ரைன், கிரைன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தல. மிகப்பெரிய ஒரு இயந்திரங்களையும் பயன்படுத்தல. ஜேசிபி மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்னவென்றால், அந்த சரிந்த வீட்டை கிளறும் போது ஒரு பிடியில, அந்த ஜேசிபியினுடைய ஒரு பிடியில வந்து ஒரு பிணம் சடலம் மாட்டியதால் இதுக்கப்புறமா வந்து மிகப்பெரிய ஒரு இயந்திரங்களை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் நாம வந்து மணலை சரியா அள்ளி போட்டு ஒவ்வொரு உடலையும் மீட்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மிகப்பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தாமல் அதை தவிர்த்து விட்டார்கள். அதுவும் இல்லாம அந்த இரவு ஒரு 9 மணிக்குள்ளாராக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து அடைந்திருக்கிறார். இழந்த குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் வீதம் எல்லாருக்குமே தருவதாக கூறியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு மண்ணை பரிசோதனைக்கு ஐஐடிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மேலும் வந்து வஉசி நகர் மக்கள் ஒப்புக்கொண்டால் நாங்கள் மாற்று இடம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உதயநிதி அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் உதயநிதி
ஸ்டாலினுடைய அப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடிக்கு 2000 கோடி நிதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாதிரி பகுதிகள்லாம் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக மிகுந்த ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவரும் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா AVK தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி மழை பொழிவு கனமழையாக பொழியும் நேரத்துல அங்க இருக்க ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறமா மலைச்சரிவு ஏற்படக்கூடிய அந்த மலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என தன்னுடைய பாணியில அவர் ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மலைச்சரிவும் சரி, வயநாடு மலைச்சரிவும் சரி, இப்ப பொழியக்கூடிய ஒரு கனமழை, இதற்கெல்லாம் காரணம் வானிலை அறிக்கை மட்டும்தான் காரணமா? இல்லை, ஒரு பக்கம் உலக நாடுகளும் காரணம்தான். இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் இதை ஏற்படுத்தக்கூடியதே இந்த மேற்கிந்திய நாடுகள். அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள், அதுக்கப்புறமா மரங்களை அழித்து நாங்க டெக்னாலஜில முன்னேறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உக்திக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வெப்பமயமாதலை உருவாக்கி இங்க கால சூழ்நிலையே மாற்றி அமைக்கிறார்கள். இயற்கைக்கு முரணாக எல்லா விஷயத்தையுமே மாற்றுறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மழை பொழியக்கூடிய நேரத்தில் பொழியாமல் போவது, பொழியாமல் இருக்க வேண்டிய நேரத்தில் பொழிப்பது, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடியது, வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்க நேரத்தில் அதிகமாக இருப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மேற்கத்திய நாடுகள் தான். நாங்க வல்லரசு ஆகிட்டோம், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மாற்றத்தை பண்ண போறோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை வழிவகுக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல வானிலை அறிக்கைக்கு எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் துல்லியமாக இந்த ரெக்டர் அளவு, இந்த அளவு இங்க பூகம்பம் ஏற்பட போகிறது, நிலச்சரிவு ஏற்பட போகிறது, புயல் வரப்போகிறது, கனமழை அடிக்க போகிறது, சுனாமி எழும்ப போகிறது, இந்த மாதிரிலாம் கணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதற்காக ஏன் செலவழிக்க மாட்டீர்கள்? செயற்கைக்கோளை அந்த பக்கமா நிலாவுக்கு அனுப்ப தெரிந்த இந்தியாவிற்கு, அதுல முன்னிலை வகிக்கிற இந்தியாவிற்கு ஏன் இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி, ஏன்னா பல கோடி மக்கள் இங்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் போதே இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஒரு பக்கம் நிலாவில் காற்று இருக்கிறதா, தண்ணி இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை அங்க போய் காப்பாற்ற வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய மக்களை ஒழுங்காக பாதுகாத்தால் மட்டுமே போதும். மத்திய அரசும் மாநில அரசும் வானிலை அறிக்கை மீது மிக மிக ஒரு கவனம் செலுத்தி தரமான ஒரு அட்வான்டேஜ் கொண்ட ஒரு டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு வானிலை அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். சரி, இப்ப இருக்கக்கூடிய நபர்களும் விமர்சனம் செய்கிறார்கள். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மிதமான கனமழை பொழிகிறது, பரவலாக கனமழை, இவ்வளவு சென்டிமீட்டர், அவ்வளவு சென்டிமீட்டர், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட், இதெல்லாம் ஓகே தான். பட் துல்லியமாக சொல்ல முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். கரையை கடந்த பிறகும் ஏன் அங்கு மழை பொழிகிறது என்பது ஒரு கேள்விக்குறிதான். இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் எழும்பும் போதுதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறார். அவருடைய தொலைநோக்கு பார்வையில அவர் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். எம்பி இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது அவருடைய ஆலோசனையும் ஏற்கக்கூடியதுதான். வானிலை அறிக்கை அட்வான்டேஜாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. ஒரு பக்கம் இந்த வானிலை அறிக்கை மட்டும்தான் குறைதானா? இல்லை, இன்னொரு பக்கம் நிறைய காரணங்கள் அடுக்கி இருக்கிறது. குளோபல் வார்மிங், ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச், தனி மனித ஒழுக்கம் மிக முக்கியமானது. ஒரு தனி மனிதன் நினைத்தால் அந்த காட்டை அழிக்காமல் இருந்திருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருந்திருந்தாலே அந்த காட்டை அழகாக பாதுகாத்திருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய மரங்களும் சரி, விலங்குகளும் சரி, தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஸோ இந்த வகையில தனி மனித ஒழுக்கமே பொது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியினுடைய விழிப்புணர்வாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்றத விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.